அதிநவீன போர் விமானங்களின் தேவை எப்போதும் இந்திய விமானப்படைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்து வருகிறது. தற்போது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் SAL தனது உள்நாட்டு போர் விமானமான தேஜஸ் ஐ உருவாக்கியுள்ள நிலையில் இந்த விமானத்தின் திறனை மேலும் மேம்படுத்த பிரான்ஸ் ஒரு தனித்துவமான திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. தேஜஸ் படத்தின் கனமான எஞ்சினை அவர் வழங்கியுள்ளார். இது இந்திய விமானப்படைக்கு ஒரு மைல்கல்லாக இருக்கும். இந்த முன்மொழிவுடன் ஏற்கனவே பாதுகாப்பு உபகரணங்கள் சந்தையில் ஒரு வலுவான வீரராக இருக்கும் அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. பிரான்சின் இந்த முன்மொழிவு ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி மட்டுமல்ல, இந்தியாவின் தற்சார்பை நோக்கிய ஒரு பெரிய படியாகும். தற்சார்பு இந்தியா என்ற கொள்கையை உணர இந்தியாவுக்கு அதன் பொருளாதார மற்றும் மூலோபாய சக்தியை அதிகரிக்கக்கூடிய அத்தகைய இராஜதந்திர மற்றும் தொழில்நுட்ப கூட்டாண்மை தேவை. இந்த விவாதம் இராணுவ கண்ணோட்டத்தை பற்றியது மட்டுமல்ல, நாடுகள் தங்கள் பாதுகாப்பு அமைப்புகளை எவ்வாறு வலுப்படுத்தலாம் மற்றும் உலக அளவில் ஒரு அடையாளத்தை உருவாக்குவது என்பது பற்றியும் உள்ளது. இதற்கிடையில் அமெரிக்காவின் பதிலும் கவனிக்கத்தக்கது. தேஜஸின் வளர்ச்சி மற்றும் பிரெஞ்சு முன்மொழிவு ஆகியவை அமெரிக்காவுடன் ஒப்பிடும்போது பாதுகாப்புத் துறையில் இந்தியாவின் வளர்ந்து வரும் சுயசார்பை எடுத்துக்காட்டுகிறது. இந்தியா தனது இராணுவ வளங்களில் கட்டுப்படுத்தப்படுவதை அனுமதிக்காத வகையில் அமெரிக்கா இப்போது தனது ஆக்கிரமிப்பு நிலையை பராமரிக்க புதிய வழிகளை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறது என்று தோன்றுகிறது. இது அமெரிக்காவின் ஆணவமா அல்லது அதன் மூலோபாய அணுகுமுறையில் ஏற்பட்ட மாற்றத்தின் அறிகுறியா? இந்த வலைப்பதிவு ஈடுகையில் பிரெஞ்சு முன்மொழிவின் பின்னால் உள்ள தொழில்நுட்ப அம்சங்கள், இந்தியாவின் பாதுகாப்பு சூழலில் அதன் தாக்கங்கள் மற்றும் அமெரிக்காவின் மூலோபாய நிலை பற்றி விவாதிப்போம். இந்த தலைப்பு தளவாடங்கள் அல்லது தொழில்நுட்ப அம்சத்துடன் மட்டுப்படுத்தப்படவில்லை, ஆனால் இது நாட்டின் ஒட்டுமொத்த வலிமைக்கு பங்களிக்கும் பல காரணிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. இந்தியாவின் பாதுகாப்பு கொள்கை அல்லது சர்வதேச உறவுகளில் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் இந்த விவாதம் உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாகவும் முக்கியமானதாகவும் இருக்கும். இந்த முன்மொழிவு இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான மூலோபாய சமநிலையை எவ்வாறு பாதிக்கும் என்பதை படித்து அறியவும். தேஜாஸிற்கான பிரெஞ்சு இயந்திரத்திற்கான முன்மொழிவு தொழில்நுட்ப கண்ணோட்டத்தில் மட்டுமல்ல, அரசியல் கண்ணோட்டத்திலும் முக்கியமானது. கனரக என்ஜின் பற்றி நீங்கள் பேசும்போது அது சக்தியின் சின்னம் மட்டுமல்ல, வான் போரில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்தும் மிக முக்கியமான கூறுகளில் இதுவும் ஒன்றாகும். இத்தகைய சூழ்நிலையில் இந்தியாவுக்கான மூலோபாய சுதந்திரம் மற்றும் சுயசார்பை நோக்கிய இந்த நடவடிக்கை இன்னும் முக்கியமானது. அமெரிக்கா எப்போதுமே இந்தியாவின் முக்கிய பாதுகாப்பு பங்காளியாக இருந்து வருகிறது. ஆனால் இப்போது பிரான்ஸ் இந்த பகுதியில் தனது காலடியை நிறுவியுள்ளதால் அமெரிக்காவின் நிலை பலவீனமடைந்து வருகிறது. பல ஆண்டுகளாக அமெரிக்கா இந்தியாவுடன் பல இராணுவ ஒத்துழைப்புகளை நடத்தியுள்ளது மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இந்த முறை அமெரிக்கா தனது நிலையை தக்க வைத்துக் கொள்ள ஏதாவது சிறப்பாகச் செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்துள்ளது. பிரான்சின் முன்மொழிவின் ஒரு பெரிய நன்மை என்னவென்றால் அது இந்திய வாய்ப்புகளை மேம்படுத்துகிறது. இந்தியா இப்போது அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் ஆகிய இரு நாடுகளிடமிருந்தும் சிறந்த தொழில்நுட்பம் மற்றும் தயாரிப்புகளை வழங்கியுள்ளது. இது இந்தியாவுக்கு அதன் பாதுகாப்புத் துறையில் அதிக சுதந்திரத்தை அளிக்கும். இது வெறும் வர்த்தக ஒப்பந்தம் மட்டுமல்ல, ராஜதந்திர கூட்டணியும் கூட. பெரும்பாலான பாதுகாப்பு ஆதாரங்களின்படி பிரெஞ்சு இயந்திரம் தேஜஸின் செயல்திறனை பன்மடங்கு அதிகரிக்க முடியும். இது அதன் அதிகபட்ச பறக்கும் திறன், வேகம் மற்றும் ஃபயர்பவரை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வாய்ப்பை இந்தியா ஏற்றுக்கொண்டால் தேஜஸ் மிகவும் சக்தி வாய்ந்த போர் விமானமாக மாறும். இது இந்திய விமானப்படையை உலகளவில் போட்டியிட வைக்கும். தேஜஸ் என்று வரும்போது அது ஒரு விமானம் மட்டுமல்ல, அது இந்தியாவின் பாதுகாப்பு கொள்கையின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். உலகத்தரத்திற்கு இணையான தளங்களை இந்தியா உருவாக்க வேண்டும். இத்தகைய சூழ்நிலையில் பிரான்சின் சலுகை சரியான திசையில் ஒரு படியாகும். இந்த பிரேரணையின் அரசியல் அனுபவமும் முக்கியமானது. அமெரிக்காவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான பதற்றம் இந்திய தேசத்தின் பாதுகாப்பிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும்.
பிரான்சுடனான கூட்டாண்மைக்கு இந்தியா முன்னுரிமை அளித்தால், இந்திய பாதுகாப்புத் துறையில் தனது தனிப்பட்ட விருப்பங்களுக்கு இந்தியாவுக்கு இப்போது அதிக சுதந்திரம் உள்ளது என்ற தெளிவான செய்தியை அது அமெரிக்காவுக்கு அனுப்பும். பிரெஞ்சு அதிகாரிகளும் இந்த முன்மொழிவு குறித்து மிகவும் உற்சாகமாக உள்ளனர். தனது தொழில்நுட்பத்தின் மூலம் இந்திய சந்தையில் நுழைவது பொருளாதார ரீதியாக பலனளிப்பது மட்டுமல்லாமல் நீண்டகால நட்பின் அடிப்படையாகவும் இருக்கும் என்று அவர் நம்புகிறார். இதன் மூலம் இந்தியாவுடனான ராஜ்ஜிய உறவுகளை பிரான்ஸ் மேலும் வலுப்படுத்த முடியும். தேஜஸின் இந்த முன்மொழிவு நிச்சயமாக இந்திய தொழில்துறையை சிறந்த வாய்ப்புகளுக்கு இட்டுச் செல்லும். இது பாதுகாப்புத் துறையை மட்டுமல்ல, அதனுடன் தொடர்புடைய சிறு மற்றும் நடுத்தர தொழில்களையும் ஊக்குவிக்கும். இதன் மூலம் இந்தியா தனது பாதுகாப்பு உற்பத்தியில் தன்னிறைவு அடைவது மட்டுமல்லாமல் உள்ளூர் தொழில்களையும் ஊக்குவிக்கும். இந்த சூழலில் அமெரிக்காவின் நிலைமையை கருத்தில் கொண்டு இப்போது அமெரிக்க நிறுவனங்கள் தங்கள் உத்திகளில் கவனம் செலுத்த வேண்டும். இந்தியாவின் சிந்தனை தொடர்ந்து மாறி வருகிறது என்பதை அவர்கள் மனதில் கொள்ள வேண்டும். இப்போது இந்தியா வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை மட்டும் பார்க்கவில்லை, ஆனால் அதன் மூலோபாய நலன்களுக்காக உள்நாட்டு விருப்பங்களுக்கும் முன்னுரிமை அளிக்கிறது. இறுதியாக இந்த முக்கியமான முடிவை இந்தியா எவ்வாறு எடுக்கிறது என்பதை பார்ப்பது அவசியம். தேஜஸிற்கான பிரெஞ்சு இயந்திர முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளப்படுமா, அல்லது அமெரிக்கா தனது உயர் தொழில்நுட்ப சலுகைகள் மூலம் இந்திய பாதுகாப்புத் துறையை கவர்வதில் வெற்றி பெறுமா? காலம்தான் பதில் சொல்லும். வரவிருக்கும் போக்குகள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் மூலோபாய இணைப்புகளை நாம் புரிந்து கொள்ள இந்த தலைப்பு தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு பகுப்பாய்வு செய்யப்படும். இந்தியா ஒரு முக்கியமான கேள்வியை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் இது. சரியான திசையில் முன்னேற சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். தேஜஸிற்கான கனரக இயந்திரத்திற்கான பிரான்சின் முன்மொழிவு தொழில்நுட்ப மாற்றங்களை கொண்டு வருவது மட்டுமல்லாமல் ஒரு மூலோபாய கண்ணோட்டத்தில் இந்திய விமான சக்தியை வலுப்படுத்தும். இது பிரான்சின் தொழில்நுட்ப வலிமைக்கு ஒரு சான்று மட்டுமல்ல, இந்தியாவின் தற்சார்பின் வெற்றி கதையையும் சொல்கிறது. அடுத்த சில மாதங்களில் இந்த செய்தி வேகமாக பரவும்போது இந்தியா எங்கு செல்கிறது என்று பார்ப்போம். பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் இந்த இரட்டைத்தன்மையில் இந்தியா வெற்றி பெறுமா? காலப்போக்கில் எல்லா பதில்களையும் பெறுவோம். நீங்கள் அதை பார்த்து இந்தியாவுக்கு எந்த விருப்பம் சரியானது என்பது குறித்து உங்கள் கருத்தை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். பிரான்சின் கனரக இயந்திரமா அல்லது அமெரிக்காவின் ஆணவமா? உங்கள் எண்ணங்களும் கருத்துக்களும் எங்களுக்கு முக்கியம். கதை முன்னோக்கி நகரும் வரை காத்திருப்போம். நன்றி.